அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த காணொளியில் எப்படி பேரழிவுக்கு முன் சிவன் பிரம்மாவின் வேண்டுகோளை இணங்க இந்த உயிர்களை காத்தருள அதன் வித்துக்களை கும்பகோணத்தில் வைத்து பேரழிவுக்கு பின் எப்படி இந்த உயிர்களெல்லாம் இந்த காவிரி கரையை ஒட்டியுள்ள கும்பகோண பகுதி சீர்காழி பகுதியிலிருந்து உருவாகியது என்பதை இக்காணொலியில் காணலாம். இதற்கு நம் புராணத்தில் உள்ள மன்மதன் கதை கொண்டு இக்காணொலி தொடரலாம். சிவன் தனது தவத்தை இருந்தபோது மன்மதன் தனது அம்புகளை எய்து அதை கலைத்து விடுகிறார். அவனது இந்த செயலை கண்டித்து சிவன் அவர்கள் நெற்றிக்கண் மூலம் அவரை சுட்டெரிக்கிறார். இவ்வாறு இந்த மன்மதன் இறக்க அந்த துக்கத்தை தாங்காத அவன் மனைவி பாவ விமோசனம் வேண்டி வருந்த அதற்கு தேவர்கள் சிவனிடம் பிரார்த்திக்க சிவன் பாவ விமோசனமாக மன்மதன் அடுத்த பிறவியில் கிருஷ்ணனின் மகனாக பிறப்பான், அதுவரை ரதி அவனுடைய பட்டணத்தில் வசித்து வரலாம் என உபயம் கூறினார். இதற்கேற்ப கிருஷ்ணன் துவாரகையில் ருக்மணியோடு வாழ்ந்தபோது அவர்களுக்கு பிரத்யும்னன் என்ற பெயரோடு மன்மதன் மறுபிறப்பு எடுக்கிறான். இவ்வாறு பிரத்யும்னன் பிறந்து வளர்ந்து ஒரு சமயத்தில் ஒரு நாள் சம்பரன் என்னும் அசுரன் ரதியை அபகரித்துச் செல்வான். மன்மதனும் சம்பரனை யுத்தத்தில் அழித்து அவனுடைய அளவற்ற திரவியங்களோடு ரதியை அழைத்து கொண்டு துவாரகை அடைவான் என்று சிவன் மன்மத பாவமோசனமாக இதை ரதியின் துக்கத்தை போக்க தேவர்கள் வேண்டியதின் பேர்பில் இந்த வரனை கொடுக்கிறார். இவ்வாறு மன்மதன் சிவனின் தவத்தை கலைத்துவிட அப்போது யோகத்தில் அமர்ந்திருந்த சிவனுக்கு பணிவிடை செய்து வரும் பொறுப்பை அந்த யோக செய்த காலத்தில் பார்வதியின் தந்தை என பர்வதராஜா பார்வதிக்கு அந்த பொறுப்பை கொடுக்கிறார். அப்போது பார்வதி அவர்களின் உள்ளத்தில் ஈசனின் உருவம் அழியா வடிவமாக பயந்துவிட்டது. எனவே அவரையின்றி வேறு யாரும் என் உள்ளம் ஏற்காது என்று நாரதரிடம் வேண்டி ஆலோசனைப்பட்டுத்தான் பார்வதி அவர்கள் பிற்பாடு சிவனுக்கு தவம் புரிந்து அவரை திருமணம் செய்து கொண்டார் என்று முன்பே காணொளி கண்டோம். இந்த திருமணம் நடைபெற்ற பொழுது இறைவன் மங்கள நான் எடுத்து மங்கையாளின் கழுத்தில் அணிவித்ததால் இறைவன் இந்த உத்தரகோசமங்க தலத்தில் மங்களநாதன் என்றும் இறைவி மங்களநாயகி என்னும் பெயரில் அழைக்கப்படுகிறார்கள். இவ்வாறு சிறந்த இந்த தலத்தில் பிற்பாடு ராவணன் மற்றும் மண்டோதரின் திருமணத்தையும் இறைவனே முன்னின்று நடத்தி வைத்தார் என்று இக்கோயிலின் தலவரலாறு கூறுகிறது. எப்படி சிவனின் திருமணம் கைலாயத்தில் நடைபெற்றது என்று முன்பு புராணங்கள் கூறியிருந்தது சரிபார்க்கப்பட வேண்டிய அவசியம் என்று நான் முன்பு சொல்லியிருந்தேன். அதை போன்று இந்த ராவணன் மற்றும் மண்டோதரின் திருமணம் ஜோத்பூர் அருகே உள்ள இடத்தில் நடைபெற்றது என்பதையும் அவர்களுக்கு மேகநாதா, அதிகையா, அக்ஷயகுமார் என்ற பிள்ளைகள் பிறந்தனர் என்று கூறியுள்ளதில் ராவணின் திருமணம் நடைபெற்ற இடம் மறு ஆய்வு செய்ய என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாகும். இனி ராவணின் வம்சத்தை பற்றி சற்று ஆராய்வோம். ராமாயணத்தில் மண்டோதரின் தந்தையாகிய மாயாசூரா சொர்க்கம் சென்று அப்சரா மற்றும் ஏமாவை தேவரிடம் பெற்று அவர்கள் மூலம் மாயாவி மற்றும் தோண்டுபி மற்றும் மகளாக மண்டோதரி பெற்றான் என்று குறிப்புகள் உள்ளன. இவர்கள் வாழ்ந்த பகுதி இந்தியாவின் தென்மேற்கு அமைந்துள்ள மாலத்தீவுகளாகும். இது என்னுடைய ரிசர்ச்சில் நான் சொல்கிறேன். இதைத்தான் நமது முந்தைய காணொலியில் மதங்க மாபரம் என்று அழைத்த பகுதி இங்கு இருக்க வாய்ப்புள்ளது என்று கூறியிருந்தோம். அது குமரி கண்டத்தில் இருந்த ஒரு பகுதியாக இருக்கிறது. இங்குத்தான் இந்த கஜமுகன் என்ற அசுரன் வாழ்ந்தான். அவனை விநாயகர் தற்போது தஞ்சையுள்ள திருச்செங்காட்டுங்குடி என்னும் இடத்தில் வதம் செய்தார் என்று பார்த்தோம். இதன் அடிப்படையில் பார்த்தால் இந்த கஜமுகன் வாழ்ந்த பகுதியில்தான் பிற்பாடு மண்டோதரின் அப்பா வாழ்ந்து இருக்கிறார் என்பது தெரிய வருகிறது. இந்தியாவின் தென்மேற்கே உள்ள இலங்கையை அப்போது ராவணன் ஒன்றுவிட்ட அண்ணன் குபேரன் ஆட்சி புரிய அவனிடமிருந்து ராவணன் இலங்கையை மீட்டு எடுத்து ஆட்சி புரிய தொடங்கினான். எனவே இவ்வாறு ராவணனுக்கும் மண்டோதரிக்கும் அவர் வாழ்ந்த பகுதியில் இந்தியாவின் தென்மேற்கை பார்த்தால் மண்டோதனுடைய இடம் இருக்கிறது. தென்கிழக்கே இலங்கையாக
ராவணனிடம் இருக்கிறது. இவை எல்லாம் திருத்துவத்தில் நடைபெற்றன. இந்த திருத்துவத்தில் அதற்கு வெகு காலம் முன்பு திருவிளையாடல் நிகழ்வுகளாக சிவன் வலை விரித்து மீன் பிடித்து வாழ்ந்த பகுதியாக இந்த ராமனார் பகுதி உள்ளதாக தோன்றுகிறது. இதன் அருகேத்தான் இந்த உத்தரகோசை மங்கை என்னும் இடமும் உள்ளது. எனவே தான் இது புராணின் அடிப்படையில் சிவன் வாழ்ந்த பகுதியாக இருக்க வாய்ப்புள்ளது என்பது அவரின் முதல் கோயில் அங்கு அமைந்துள்ளதையும் கொண்டு மற்றும் இறைவன் திருமங்கலநாதன் மற்றும் இறைவி பெயர் திருமங்கலனாய் இருப்பதை வைத்துத்தான் யாம் இத்தலத்தில் சிவன் திருமணம் நடைபெற்றுள்ளது என்று கூறியிருந்தோம். இதை அடுத்து சிவன் சீர்காழிக்கு தோணியின் மூலம் பார்வதியுடன் வந்து இறங்கிய இடம்தான் இந்த சீர்காழியில் உள்ள சட்டைநாதர் கோயிலாகும். இவ்வாறு இங்கு பார்வதி அவர்கள் நிலை பெற்று சிறிது காலம் இங்கு வாழ்ந்ததால் அதன் நினைவாக இங்கு கோயிலின் பக்கத்தில் திருநிலை நாயகி அம்மன் சன்னதி உள்ளது. இங்குத்தான் அருள்மிகு வாசிநாயகியுடனுடைய தாளபுரீஸ்வரர் கோயிலும் உள்ளது. இந்த கோயில்தான் திருஞானசம்பந்தர் தாளமும் அதன் ஓசையும் அம்பாளிடமிருந்து பெற்றார். எனவே தான் இத்தலம் அருள்மிகு வாசிநாயகி என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. இந்த கோயில் சீர்காழி சட்டைநாதர் கோயிலிருந்து மேற்கே 1 கிலோமீட்டர் தூரத்தில் தான் உள்ளது. இங்கிருந்து தான் திருஞானசம்பந்தர் அம்பாளின் அருளால் ஓசையுடன் பாடல் பாட அதற்கு தாளத்தை சிவன் எடுத்து கொடுத்தார் என்பதை கொண்டு இங்குத்தான் திருஞானசம்பந்தர் முதலில் தனது பாடலை பாடத் தொடங்கினார் என்பதை அறிய முடிகிறது. இவ்வாறு திருஞானசம்பந்தரின் வரிகளை கொண்டு இந்த சீர்காழி சட்டைநாதர் கோயில் வரலாற்றையும் ஆராயலாம். இது எவ்வாறு உலகத்தின் ஆதி இடமாக இருந்தது என்பதையும் திருஞானசம்பந்தர் பாடல் வரிகள் கொண்டே நாம் அறிய முடிகிறது. அந்த பாடலை காண்போம். நீர் பரந்த நிமிர் புன் சடை மேல் ஓர் நிலா வெண்மதி சூடி இளவெல்வொளி சோர என் உள்ளம் கவர் கல்வன் ஊர் பரந்த உலகின் முதல் ஆகிய ஓர் ஊர் இது என பேர் பரந்த பிரமாபுரம் மேலெளிய எம்பெருமான் இவன் அன்றே என்று சீர்காழியின் பெருமையை அவர் கூறி வைத்து இது உலகின் ஆதி இடமாக அவர் கூறும் பாடல் வரிகளை கொண்டே அறிய முடிகிறது. இத்தகைய புகழ்மிக்க சீர்காழியில் உள்ள சட்டைநாதர் கோயில் இறைவன் இறையோடு அமைந்திருக்கும் பெரிய திருவுருவத்தை முதல் தளத்தில் அமைத்துள்ளதை காண கண்கள் 1000 போதாது. இங்குத்தான் சிவன் பார்வதியுடன் அமர்ந்த கோலத்தில் தனது துணைவியாருடன் மிக பிரம்மாண்டமாக கருவறைக்கு மேலுள்ள தளத்தில் அருள் பாலிக்கிறார். இங்குள்ள குளத்தின் படியில் நின்று திருஞானசம்பந்தருக்கு அம்பாள் தனது முளைப்பாலை கொடுத்து அவருக்கு நாணத்தை அளித்தார். எனவே தான் இந்த தலம் திருஞானசம்பந்தர் நாணப்பாலை உண்ட இடமாக கருதப்படுகிறது. அந்த நாணப்பாலை உண்ட திருவிழாக இன்றும் விமர்சையாக கொண்டாடி வருகிறார்கள். இந்த சட்டைநாதர் கோயில்தான் இறைவன் மூலவராக பிரம்மபுரி ஈஸ்வராகும் மற்றும் தோணியப்பரா என்று அழைக்கப்பட்டு முதல் தளத்திலும் இங்குத்தான் பிரம்மன் பாவமோஷம் வேண்டி இறைவனை வணங்கினார். அதனால் இங்கு மூலவரை பிரம்மபுரீஸ்வரர் என்ற பெயரிலும் இறைவை திரிபுர நாயகி என்ற பெயரிலும் அழைக்கிறார்கள். இவர்கள் தரைத்தளத்தில் உள்ளன. இது அவர்களின் அருவுருவ நிலையை இறைவனின் அருவுருவ நிலையை எடுத்து காட்டுகிறது. அதையடுத்து முதல் தளத்தில் இறைவன் பெரிய நாகராகவும் இறைவி பெரிய நாயகி என்ற பெயரில் தூணில் அமர்ந்த வண்ணம் காட்சியளிக்கின்றனர். அதற்கடுத்து 2வது தளத்தில் சட்டைநாதர் பைரவாக காட்சியளிக்கிறார். இந்த முதல் தளத்தில் உள்ளது இறைவன் உருவ நிலையில் உமாமகேஸ்வரனை காட்சியளிப்பதை நமக்கு உணர்த்துகிறது. 2வது தளத்தில் சட்டைநாதராக இருப்பது அருவ நிலையில் பைரவராக நமக்கு அருள் பாலிக்கிறதை உணர்த்துகிறது. இதையெல்லாம் காண கிடைக்க உங்களுக்கு உங்கள் ஒரு பிறவி போதாது. இந்த கோயில் அத்தகைய பெருமை வாய்ந்தது. இத்தகைய 3 அடுக்கு கொண்டுகளை மூலவர் கோயில் வேறு எங்கும் உலகத்தில் காண முடியாது. எனவே தான் இந்த கோயிலுடைய அமைப்பு மற்றும் விதம் நம்முடைய ஆகமத்திலிருந்து வேறுபட்டும் இருக்கிறது. எனவே இது முதன்மையான கோயிலாக வந்த வரிசையில் உள்ளதற்கு சான்றுகளும் உள்ளது. இந்த அஷ்டபைரவரை வழங்கி இந்த நாட்டை ஈசன் காத்து அருளினார் என்பதை இந்த கோயிலின் வரலாற்றை கொண்டு அறிய முடிகிறது. இதையடுத்து சங்கரநாயகி மற்றும் இளமலை நாயகி கோயில்களை கும்பகோணத்தில் காண முடிகிறது. இந்த கோயிலின் பெயர்களை அடிப்படையாக கொண்டு பார்வதி அவர்கள் தனது திருமணத்திற்கு இந்த சோழநாட்டு பகுதியில் தான் வாழ்ந்து வந்துள்ளார் என்பதை அறிய முடிகிறது. இப்படியே
இந்த காவிரியிலிருந்து அப்படியே தென்பெண்ணை ஆற்றை அடைந்து அதன் மூலம் செய்யாற்றை அடைந்து அந்த ஆற்றின் மூலம் செய்யாறு என்னும் ஊரை அடையலாம். இங்குத்தான் இறைவி இளையமுலை நாயகி என்ற பெயரில் அழைக்கப்பட்டு அங்கு முருகன் குழந்தையாக விளையாடுவதற்காக இந்த செய்யாறு என்னும் குழந்தை ஆற்றை தனது சூலத்தை கொண்டு உருவாக்கினாள் என்பது இத்தல வரலாற்றை கொண்டே அறிய முடிகிறது. இந்த செய்யாறு தான் இறைவி முருகனோடு மற்றும் சிவனோடு வெகுகாலம் வாழ்ந்துள்ளார் என்பது இங்குள்ள குறிப்புகளை கொண்டு அறிய முடிகிறது. இங்குத்தான் இந்த மலைகளுக்கெல்லாம் அரசியாக விளங்கும் இந்த பர்வதி மலையில்தான் பார்வதி தேவியின் தந்தை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி புரிந்துள்ளார். இவையெல்லாம் யாதோ ஒரு பேரழிப்பு நிகழ்ந்த காலத்தில் அதற்கு பிறகு அவர்கள் புலம்பெயர்ந்து வந்து புதிய பகுதியில் இருக்க வாய்ப்புள்ளது. இது நீங்கள் தற்போது காண்பது சீர்காழியில் உள்ள அதை அடுத்து உள்ள பிச்சாவரம் என்ற சதுப்பு நில காடுகள் தான் பார்க்கிறீர்கள். ஸோ இது வந்து ஒரு சமயத்தில் வந்து கடலுக்கு இடையிலிருந்து மீட்கப்பட்டு இதெல்லாம் பெரிய சதுப்பு நிலமாக இருந்து இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக சீர்காழி வந்து நம் வாழும் பகுதியாக முன்னேறிக்கிறது. அங்கு வந்து சிவனுடைய தோணி தட்டின இடம்தான் தோணிபுரம் என்று அழைக்கப்பட்டு இவ்வாறு 12 பேர்கள் இந்த சீர்காழி பேர் உண்டு. அதே மாதிரி இந்த கோயிலுக்கும் 12 பேர்கள் உண்டு. அவ்வாறு சிறந்து விளங்கிய 12 பேர்கள் இருப்பதை கொண்டு இதன் தொன்மையை அறிய முடிகிறது. எனவே சீர்காழி உத்தரகோசையும் அங்கு அடுத்து சீர்காலத்தில் மிகவும் பழமையாக உள்ளது என்பதை அறிய முடிகிறது. இதை திருநெல்வேலி பாடல் வரிகளை கொண்டும் உலகின் ஆதி ஊர் என்றும் அறிந்தோம். ஏனென்றால் முன்பு ஒரு காலத்தில் இந்த அரியலூர் மற்றும் சீர்காழி போன்ற பகுதிகள் கடல்களாக இருந்தன. அந்த பேரொழியின் போது ஏற்பட்ட சமநிலையால் இந்த பாரத கண்டம் வடக்கு சற்று மேலே உயர தெற்கு கொஞ்சம் தாழ்ந்து போக அகத்தியார் இந்த சின்னமலை எனும் பருவதமலைக்கு சென்று இது பருவமலை 100 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து இந்த ஜவ்வாத மலையின் அடிவாரத்தில் போலூர் மற்றும் சங்கத்திற்கு இடையே அமைந்துள்ளது. இந்த பருவதமலையில் அகத்தியர் நின்றபோது சமன் பெற்று இந்த பெருவெள்ளம் நிகழ்வுகள்லாம் வந்து இறைவன் திருமணத்தின் போது இந்த அகத்தியர் வந்த செய்திகளை நாம் பார்க்கின்றோம். அதற்கு சமநிலை அடைந்த பிறகு சீர்காழியில் அப்பன் தரைத்தட்டி வந்து தோணியில் வந்து நிற்கிறார். அதுக்கப்புறம் கும்பகோணம் சொல்கிறார். இப்படி தான் இந்த வாழ்க்கை வரலாறு நகர்கிறது. இனி இந்த பர்வதமலையிலிருந்து சுமார் 60 கிலோமீட்டரில் மேல்மலையூர் என்னும் ஊர் உள்ளது. இங்கு உற்பத்தியாகும் செஞ்சி நதி அது செஞ்சியை கடந்த பிறகு சங்கராபரணம் என்ற பெயரில் அழைக்கப்பட்டு அரியாங்குப்பம் மற்றும் தவளகுப்பத்துக்கு இடையே பட்ட பகுதியில் வங்காள விரிகுடாவில் கலக்கிறது. இந்த ஆற்றின் மூலமாக பார்வதியின் தந்தை அவர்கள் இந்த பெருவெள்ளத்தின் போது மேல்மலையினர் அடைந்து அப்படியே பருவதமலை அரசனாக உயர்ந்து இருக்கலாம் என்பது என்னுடைய கருத்து. இந்த சங்கராபரணி கடலில் கலக்கும் பகுதிக்கு தெற்கே சற்று தூரத்தில் தான் தென்பெண்ணை ஆறு கடலில் கலக்கிறது. எனவே இந்த பகுதியெல்லாம் சிவனின் பாதுகாப்பில் அஷ்ட பைரவர்களாக இருந்து பாதுகாத்து மக்களை இந்த பெருவெள்ளத்தின் போது பாதுகாத்துள்ளார் என்பதை இந்த கோயிலின் வரலாற்றை நீங்கள் காணும்போதே அறிவீர்கள். இவ்வாறு பெருவெள்ளத்திற்கு முன் சிவன் இங்கு வாழ்ந்தார் என்பதும் அந்த பெருவெள்ளத்தின் போது தோணியில் வந்து சீர்காழி நின்றார் என்றும் அதன் பிறகு இந்த கும்பகோணம் வந்தடைந்தார். அங்கிருந்து அவர் வாழ்ந்த அந்த வாழ்க்கையின் வரலாறு பகுதிகள்தான் அந்த கோயிலின் மூலமாக பதிய பெற்று அந்த கோயிலின் பேரும் அவ்வாறே இருக்கிறது என்பதை வரலாற்றை உணர்த்துவதுமாக இருக்கிறது. அந்த ஊரின் பேரும் வரலாற்றை உணர்த்துவதுமாக இருக்கிறது என்பதை அறிந்து அப்போது நம் கும்பகோணத்தில் உள்ள மகாமகுளத்தான் பார்க்கிறோம். இந்த மகாமகம் இந்த கும்பமேளாவை முதல் பிரம்மா எப்படி தொடக்கிறார் என்பதை காணலாம். இந்த கும்பகோணத்தின் வரலாற்றை கொண்டு சிவனின் வரலாற்றையும் ஆராயலாம். கும்பகோணத்தின் பழைய பேர் குடந்தையாகும். தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்திற்கு அடுத்தபடியாக அதிகமான கோயில் உள்ள தலம் இந்த கும்பகோணம் தான் ஆகும். முன்பு பிரளய காலத்தில் அமிர்த கலசம் இங்கு தங்கியதால் குடமுக்கி என அழைக்கப்பட்டு பிறகு குடந்தை என பேர் மருவி தற்போது கும்பகோணம் என்று அழைக்கப்படுகிறது. இங்குள்ள கும்பேஸ்வரர் கோயில் இறைவன் கும்பேஸ்வரர் என்றும் அன்னை மங்கள நாய் என்றும் அழைப்பதற்கொண்டு இது பார்வதி அவர்கள் மனம் புரிந்தவுடன் சீர்காழி அடித்து இங்குதான் வந்திருக்கணும் என்பதை இத்தலம் வரலாற்றை உணர்த்துகிறது நமக்கு. தமிழ்நாட்டில் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பகோணம் கும்பேஸ்வரர் கோயிலின் மாசிமக திருவிழா மகாமகா கும்பமேளா என்று வெகு சிறப்பாக கொண்டாடுகிறார்கள். இந்த மகாமக தீர்த்தத்தில் குளித்தால் காசியிலும் தீராத பாவங்கள் தீரும் என்று சான்றோர் கூறுகிறார்கள். அத்திய மாசி மகாமக கும்பமேளா கொண்டாட காரணம் என்னவென்றால் முன்னொரு காலத்தில் பிரளயம் ஏற்பட்டு உலகம் அழியப் போகிறது என்பதை முன்கூட்டியே தெரிந்து கொண்ட பிரம்மா
உயிர்கள் அனைத்தும் அழிந்து விடுமை என்று அஞ்சி சிவபெருமான் முறையிட்டார். அதற்கு சிவன் அனைத்து ஜீவராசிகளின் ஜீவத்துடன் அடங்கிய ஒரு கும்பத்தை செய்துவை, அது பிரளய வெள்ளம் வரும்போது அந்த கும்பம் மிதந்து சென்று ஒரு நிழல் பகுதியில் தங்கும், அந்த இடத்தில் மீண்டும் பூலோகம் ஜீவிக்கும் என்றார். அவ்வாறு அந்த கும்பம் என்ற இடத்தான் இந்த கும்பகோணம். எனவே ஆதி உயிர்கள் இங்கிருந்து தான் தோன்றியதற்கான ஆதாரம் இந்த கும்பகோண பெயரிலே உள்ளது. இத்தகைய அந்த பெருவெள்ளத்தின் போது சிவன் தோணி மூலம் முதல் அடைந்த இடம்தான் சீர்காழி, அடுத்து அவர் சென்ற இடம் இந்த கும்பகோணமாகும். இவ்வாறு இங்கு வந்த சிவன் நின்று அந்த கும்பத்தின் மீது அம்பு தொடுத்த இடம்தான் பானுபுரேசம் என்னும் பின்பு பானுத்துறை ஆகியது. அந்த கும்பத்தை தாங்கிய உரி விழுந்த இடம் சோமேஸ்வரர் கோயிலாகும். இந்த கும்பத்தின் தேங்காய் விழுந்த இடம் அபிமுகேஸ்வரர் கோயிலாகும். இந்த கும்பத்தை சுற்றியிருந்த நூல் விழுந்த இடம் கௌதமேஸ்வரர் கோயிலாகும். வில்வம் விழுந்த இடம் நாகேஸ்வரம் கோயிலாகும். குடத்தின் வாய்ப்பகுதி விழுந்த இடம் கூடவாயலாகும். இந்த குடத்தில் இருந்த அமுதம் கும்பகோணத்தை சுற்றியுள்ள திருவிடைமருது, திருநாகேஸ்வரம், தாராசுரம், சுவாமிமலை, திருப்பாலிவனம் ஆகிய 5 இடங்களிலும் நதியின் மூலம் பாய்ந்து அந்த பகுதிகளை செழுமையாக்கியது. அதன் பிறகு பிரம்மா படைப்பு தொழிலை திரும்ப இந்த கும்பகோணத்தில் செய்ய சிவபெருமானின் அனுமதி கேட்டு பெற்று பூர்வபட்சத்தில் வரும் அஸ்வதி நட்சத்திர நாளில் கொடியேற்றம் செய்து சிவபெருமானையும் தேவியும் 8 வெவ்வேறு நாட்கள் வானில் எழுந்தருளச் செய்தார். 9வது நாள் ஒரு பெரிய தேரை செய்து அதில் பஞ்சமூர்த்திகளை எழுந்தருளச் செய்தார். 10வது நாளில் இந்த பஞ்சமூர்த்திகளை வீதி உலா வரச் செய்து மகா தீர்த்தத்தில் தீர்த்தம் கொடுத்தும் மாசி மகா விழாவை பிரம்மா அவர்கள் ஆரம்பித்து வைத்தார். அதன் அடிப்படையாக கொண்டு இந்த மாசி மகா கும்பமேளா திருவிழா இங்கு கொண்டாடப்பட்டு வருகிறது. இதிலிருந்து இந்த கும்பகோணம் எவ்வளவு பழமை வாய்ந்த இடங்கள் என்பதை நாம் உணரலாம். இதை போன்று மிகப்பெரிய பிரளயங்கள் இதற்கு முன்பு 4 முறை நடந்துள்ளது. அதில் 3 முறை இந்த பூமியில் அடியோடு உயிரினங்கள் அழிந்துள்ளன. அத்தகைய ஒரு பிரளயம்தான் இந்த 5வது முறை நடைபெற்ற இந்த பிரளயமும். இந்த கும்பகோணத்தில் உயிர்கள் மீண்டும் தோன்றி உள்ளன என்பதை ஆராய்ந்தால் அதற்கான சான்றுகள் கிடைக்க வாய்ப்புள்ளது. அதன் மூலம் இந்த பிரளயம் எப்போது நிகழ்ந்தது என்பதை காலத்தையும் கணக்கிட முடியும். தற்பொழுது நிகழ்வுகளை அடிப்படையாக கொண்டு யாம் இந்த ஆய்வை தொடர்ந்து உங்களுக்கு கூறி வருகிறோம். எனவே சிவன் வாழ்ந்த பகுதி இந்த காவிரி ஆற்றுப்படுகை, அதற்கு முன் வைகை நதி கலக்கும் இடத்தில் உள்ள ராமநாதபுரத்தில் உள்ள உத்தரகோசை என்று அங்கு பார்த்தோம். எனவே சிவன் இந்த புராணங்களில் மீனை வலைவிரித்து பிடிக்கும் காட்சிகள் வருகின்றன, அந்த திருவிளையாடல் வருகின்றன. இது நடந்த இடமெல்லாம் இந்த ராமநாதத்தை சுற்றியுள்ள பகுதிகள். எனவே தான் அங்கு சிவன் ஆதியில் வாழ்ந்தார். அந்த இடத்தில் ஆதியில் அங்கு திருமணம் நடைபெற்றது. அதற்கு முன்பு சிவன் எங்கிருந்தார் என்பதை வரும் காணொலியில் நாம் தலைநிலை ஆராயும் போது கிடைக்க வாய்ப்புள்ளது. எனவே சிவன் முதலாக திருமணத்தில் அங்கு வெளிப்பட்டார். அந்த இடம்தான் உத்தரகோசம் மங்கை. அதையடுத்து பிரளயத்தின் வரலாறு தொடரும் போது தோணியில் பார்வையுடன் வந்த இடம் இருந்தால் சீர்காழி என்று பார்த்தோம். அதற்கு பிறகு பிரம்மன் அவர்கள் வேண்டி வினங்கியதற்கெங்க இந்த உயிர்களெல்லாம் காப்பதற்கு திரும்ப உயிர்ப்பிக்க வேண்டி அந்த உயிர்கள் எல்லாம் குடந்தையில் தங்க அதை அம்போடு தொடுத்து இந்த உயிர்களை திரும்ப வரச் செய்தார். அதன் மூலம் உலகத் தோற்றம், உலகத்தில் உயிரினங்கள் வரத் தொடங்கியது என்று பார்த்தோம். இனி வரும் காணொலியில் இந்த உயிரினங்கள் பிரம்மா மூலம் எப்படி வழியாக அந்த வம்சங்கள் வந்தன, அந்த வம்சத்தில் உள்ளவர்கள் யார் யார்கள் என்பதை விரிவாக ஆராயலாம். எனவே இந்த காணொலியை நான் உங்களுக்கு சமர்ப்பிக்க என்னுடைய நோக்கம் நம்மளது கோயில்கள் மூலம் வரலாறு நாம் அறியலாம் என்பதுதான். நம்முடைய பாரம்பரியம் கோயிலை சார்ந்த வாழும் வாழ்க்கை முறை. எனவே கோயிலை சார்ந்ததான் மக்கள் இங்கு பொருளாதாரம் இருந்தது, கல்வியும் இருந்தது, எல்லாமே கோயிலை சுற்றி இருந்த வாழ்க்கை முறையாக இருந்தது. இந்த வாழ்க்கை முறை மாறியதால் தான் நாம் சனாதனத்தை சரியாக புரிந்து கொள்ள முடியாமல் இங்கொன்றும் அங்கொன்றுமாக இருந்து இது மூட நம்பிக்கை அது என்று பிறர் சொல்வதை கேட்டு நம்முடைய தர்மத்தை பின்பற்றுவதில் பின்வாங்குகிறோம். இதில் பெரிய சயின்ஸ் உள்ளது. நம் வாழும் வழிமுறை அடிப்படையாக சயின்டிஃபிக் முறையில் பார்த்தாலும் பொருந்தும். எனவே நம் வாழ்வியலை சொல்லும் வழிமுறை தான் சனாதன தர்மம். அதை நமக்கு கொடுத்தவர் தான் சிவன், நம்மளை வாழ்விப்பவர் தான் சிவன். எனவே அத்தகைய சிவனின் வரலாறை இந்த தலங்கள் காணால் வேறு எங்கு காண முடியும்? புராணில் சொல்லது இருக்கலாம்.
ஏனென்றால் அந்த நிகழ்வு வந்து எப்படி குமரி கண்டத்தை அவர்கள் பொருட்படுத்தாமல் போனதால் இமயம் வடக்கே இருந்து வடக்கில் தெற்கு நோக்கி நாகரிகம் வந்தது என்ற கருத்தை கொண்ட ஆராய்ச்சியில் தான் இத்தகைய அவருடைய கன்ஃபியூஷன் இருக்குது என்று பார்த்தோம். இனி அதையெல்லாம் போக்க நாம் இந்த நாகரிகம் தெற்கில் இருந்த வடக்கு நோக்கி என்று சென்ற கோணத்தில் பார்த்தால் நான் சொல்லும் விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஒன்றோடு ஒன்று பொருந்தும். அதற்கு ஆதாரமாக என்னுடைய கோயில்கள் இந்த தளத்தின் வரலாறுகள் என்பதை கூறி விடைபெறுகிறேன். நன்றி.